நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மண்ணுலகதனிற் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே. உலகில் பக்தர்களை காத்தருள வேண்டி ஸ்ரீ விநாயகர் தத்துவம் முதலாகவும் முழுமுதற் பரம்பொருளாகவும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அந்த ஆணைமுக பெருமானின் பாத கமலங்களுக்கு பலகோடி நமஸ்காரங்களை கூறி அண்ட சராசரங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் எம்பிரான் செந்தில்நாதனுடைய திருவடிகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அற்புதமான இந்த நன்னாளிலே ஆளாவது என்னாலோ என்ற சிந்தனையை சிந்திக்க அருமையான வாய்ப்பை நல்கிய இத்திருக்கோயிலின் இணை ஆணையர் அவர்களுக்கும் தக்கார் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் மற்றும் இங்கே இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் மாரிமுத்து சார் அவர்களுக்கும் மற்றும் உபயதாருக்கும் வருகை புரிந்திருக்கும் சிவநேச செல்வர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அருமையான ஒளிபெருக்கையை கொடுத்து கொண்டிருக்கும் சகோதரருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவன் தந்ததினால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. ஆறாவது என்னாலோ அதுதான் இன்றைய சிந்தனை. இந்த சிந்தனை எங்கே இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய ஐயா பேசினார்கள் பட்டினத்தாரை பற்றி. அந்த பட்டினத்தார் சொன்ன பாடலினுடைய வரிதான் ஆளாவது என்னாலோ. இதற்கு முன்னால் பேசிய இருவருமே பட்டினத்தாரை சொன்னாங்க. ஏன்னா 11ஆம் திருமுறை என்ற திருமுறையை எழுதிய அருளாளரில் பட்டினத்தாரும் ஒருவர். அதுபோல ஐயா பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாற்றையே நமக்கு எடுத்து கூறினார்கள். அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் திறந்து இறைவனையே நினைத்து வந்தவர் நானும் உனக்கு ஆளாக முடியுமா காலத்தி அப்பனே என்று கேட்கிறார். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லே மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லே நாளாரில் கண் பெயர்ந்து அப்பவல்லே நல்லே நான் சென்று ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கு. 3 பேரும் எப்படி எப்படி இருந்திருக்காங்க. ஒருவர் தன்னை கொடுத்தார், ஒருவர் மனைவியை கொடுத்தார், ஒருவர் குழந்தையே கொடுத்தாரே. அப்படியெல்லாம் நான் ஒன்னும் கொடுக்கலையே, நான் உன்னை வந்து ஆளாவது என்னாலோ என்று கேட்கிறார். யார் யார் அந்த அடியார்கள், அவர்களுடைய பெருமை என்ன என்றால், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேர். அப்படி வாளால் குழந்தையை அறுத்து கொடுத்தவர் சிறு தொண்ட நாயனார். அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார். திருச்செங்காடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அவருடைய இடம். அந்த ஸ்தலத்திலே வாழ்ந்தவர். அவர் அரசவையிலே சேனாதிபதியாக இருக்கிறார். அவருடைய இல்லத்திலே அவருடைய மனைவியார் திருவெண்காட்டு நங்கை. அவருடைய வீட்டில் உள்ள பணிப்பெண் சந்தனத்தாதி. அவருக்கு ஒரே ஒரு குழந்தை, அவன் சீராளன். இவர்கள் அனைவரும் அந்த இல்லத்திலே இருக்கிறார்கள். அவர் நேராக சென்று சேனாதிபதியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு கொள்கையை கடைபிடித்தார்.
அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு அடியாருக்காக எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவார். ஆனா ஒரு ஆளாவது அன்னைக்கு வரலைன்னா நான் என்ன செய்வதில்லை, உணவு உண்பதில்லை என்ற ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் மாகேஸ்வர பூஜையை செய்வதில் வல்லவராக இருந்தார். அப்படி மாகேஸ்வர பூஜையை அவர் திறவு செய்து வரார். ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, அவருடைய சேனாதிபதி வேலை போயிட்டு அவர் பார்க்காரு, என்னடா இது சேனாதிபதி வேலை ஏன் வேண்டான்னு மன்னர் சொல்றார். மன்னன் அவரை கூப்பிட்டு சொன்னார், நீ உன்னுடைய சிவ தொண்டை செய், உனக்கு என்னென்ன வேணுமோ அதற்கான பொன்னும் பொருளும் நான் தாரேன், நீ நாளையிலிருந்து இங்க வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எதனால சொன்னார்? மன்னன் பல ஸ்தலங்களுக்கு சென்று வெற்றி வாகை சூடி வந்தார். ஒரு நாள் அங்கே வாதாபி என்று சொல்லக்கூடிய ஸ்தலம், அந்த இடத்துல போய் வெற்றி வாகை சூடணும்னு போனார். ஆனா அந்த வாதாபியை அவரால் என்ன செய்ய முடியல, வெல்லவே முடியல. அங்க எப்ப போனாலும் தோத்துட்டு தான் வந்தார். ஏண்டா இப்படி ஆகுது, நம்மளால அதை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு வந்து சேனாதிபதியிடம் சொல்கிறார். சேனாதிபதியாகிய பரஞ்சோதியார் சொன்னார், நான் போட்டேன், நான் போய் வென்று வாதாபியை வெற்றி வாகை சூடி வருகிறேன். இவர் பார்த்தார், நம்ம இவ்வளவு தூரம் இருந்த நம்மளாலேயே ஜெயிக்க முடியல, இவன் போய் வாதாபியை வென்றுவானா, சரி போ அப்படின்னு அனுப்பிவிட்டார். அவர் நேராக செல்கிறார், அவர்களோடு போர் செய்கிறார். போரிலே வெற்றி வாகையை சூடி வாதாபியை கைப்பிடித்து வந்தார். வந்தவர் மன்னனிடம் சொல்கிறார், வாதாபியை ஜெயிச்சுட்டேன்னு. நம்ம எல்லாரும் எங்கேயோ போய் ஒரு நல்ல செய்தியை செய்தா ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இவருக்கு என்னன்னா இருக்க வேலையும் போயிட்டு. அப்ப வாதாபியை ஜெயிச்சுட்டு தானே வந்தேன், மன்னன் ஏன் வேண்டான்னு சொல்றாருன்னு தெரியலையேன்னு நிற்கிறார். அந்த நேரத்தில் மன்னர் சொன்னார், ஒரு போர் என்றார் எத்தனை உயிர்கள் அங்கே இறக்கிறது, இத்தனை உயிரை உன் கையால் கொள்வதற்கு நான் ஆளாகிவிட்டேன். நீயோ ஒரு சிவபக்தன், சிவ பூஜை செய்பவன், பல அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜையை அளிப்பவன், அது மட்டுமல்ல சைவ உணவை உண்பவன். அப்படிப்பட்ட உன்னிடம் இது போன்ற செயலை சொல்ல எனக்கு மனம் வரல, அதனால நீ என்ன செய்ய வேண்டாம், நாளையில இருந்து சேனாதிபதியா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவர் நேராக வரும்போது அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவர் வாளோட வருகிறார். மனைவி பார்க்கிறாங்க, என்னடா இன்னைக்கு அவர் வாளோட வருகிறாரே, ஏன் வரார் அப்படின்னு பார்த்தார். நம்மனா என்ன சொல்லியிருப்போம், வேலை போயிட்டா, வாதாபியை ஜெயிச்சுட்டு தானே வந்தீங்க, புறவு ஏன் வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படியெல்லாம் தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அந்த பரஞ்சோதியாருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை சொல்றார், இறைவன் என்னமோ நினைச்சுக்கிறார், அதனால தான் நமக்கு இதைவிட உயர்வான இடத்தில் உன்னை வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அப்படி எண்ணிய காரணத்தால் அல்லவா இந்த இடத்திலே நமக்கு வேலை போய்விட்டது. ஏன் கவலைப்படுகிறீர்கள், வேற ஏதாவது செய்து நாம் உயர்வோம் என்றார். அன்னைக்கு சொன்னார், நான் மாகேஸ்வர பூஜை செய்யறோம்ல, இந்த மாகேஸ்வர பூஜையை நான் இனிமேல் தொடர்ந்து செய்ய போறேன் என்று ஒரு அடியார் கூட வரலையோ அன்று இந்த வாளை எடுத்து என்னுடைய தலையை அறிவேன், இது சத்தியம் என்று சொல்லி அந்த சிவ பூஜையையும் மாகேஸ்வர பூஜையையும் செய்ய ஆரம்பித்தார். வெற்றியோடு செய்து வருகிறார். அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கிறது. அடியார்கள்லாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, யாருமே வரல. இன்னைக்கு என்னடா ஒருத்தர் வரல, காலையில 9 மணி ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, யாரும் வரல.
12 மணி வரையும் ஒரு அடியாரையும் காணலையே, நம்ம இனிமேல் ஏன் இருக்கணும், நம்ம இறப்பதை தவிர வேறு கதியே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வருகிறார். அந்த நேரத்திலே அவருடைய மனைவி சொன்னார், நீ நேர போ, அப்படியே போய் எங்கேயாவது கோயில் வாசல்ல அடியார்கள் இருப்பாங்க, அவர்களை அழைத்து வாருங்களேன். அப்படியா, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. எங்கேயாவது கோயில போனா எப்படியோ எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க, அவங்கள எங்க இல்லத்துக்கு வந்து சாப்பிடவா அப்படின்னு நம்ம கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வந்த இவர் நேர வருகிறார். இவர் கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு சிவனடியார் அப்படியே வருகிறார். இவர் இல்லத்துல வந்து வாசல்ல நின்று கேட்கிறார், சிறு தொண்டனுடைய வீடு இதுதானார். அவ மனைவி ஓடி வருகிறா, அந்த பணிப்பெண்ணும் ஓடி வருகிறா. 2 பேரும் ஓடி வந்து பார்த்தா ஒரு அடியார் வாசல்ல நின்று, சிறு தொண்டனுடைய இல்லம் இதுதானார். அவர் பார்த்தார், ஒரு அடியாரு கிடைக்காமலாம் இவர் போயிருக்கார், இங்க ஒரு அடியார் நம்ம வாசல்லே நிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கோம் அப்படின்னு 2 பேரும் வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா எங்க இல்லத்துக்கு உள்ள வாங்க, ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அடியாரை தேடி சிறு தொண்டன் என்னுடைய கணவர் சென்றுள்ளார், அதுவரையிலும் நீங்க உள்ள வந்து இருங்கன்னு கூப்பிட்டாங்க. வந்த அடியார் என்ன தெரியுமா சொன்னார், பெண்கள் தனியாக இருக்கும் அறைக்குள் யாம் புகோம்னு. பொம்பளை மட்டும்தான் தனியா இருக்கியா, அப்பனா நான் உள்ள வரல. இந்த பக்கத்துல ஒரு கணபதீஸ்வரர் இருக்க கோயில், அங்க உள்ள ஆத்தி மரத்துக்கு கீழே நான் உட்கார்ந்து இருக்கேன். உன் கணவர் வந்தா, அடியார் வந்தாரு, இந்த கோயில் வாசல்ல இருக்கேன்னு போயிருக்கார், நீங்க அங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடு. நான் சொன்னதை சொன்ன மாதிரி செய்வேன், எங்கேயும் போக மாட்டேன், அங்கேதான் இருப்பேன்னு. ரொம்ப நன்றியான்னு கீழே விழுந்து வணங்கி அந்த அடியவரை அனுப்பி வைத்தார். அடியவர் நேராக சென்றார். அவர் நேர இப்படியே போய் அத்திமரத்துக்கு கீழே போய் இருக்கிறார். இங்க அந்த சிறுத்தொண்ட நாயனார் இருக்காரு, அவர் ஒரு அடியாரையும் காணலையே, நம்ம என்ன செய்யான்னு இங்க வரார். வந்தா வாசல்ல மனைவி நிக்கிறார். வாசல்ல நின்ன மனைவி இவரை பார்த்தோன்னா வாங்க வாங்கன்னு சிரிச்சுட்டே கூப்பிடுதா. போகும்போது அவர் என்ன சொன்ன போனார், வரும்போது அடியாரோட வந்தான்னா இலைய போடு, அடியாரோட வராம நான் தனியா வந்தேன்னா அன்னைக்கு கொண்டு போட்டேன் பாரு வாழு, அந்த வாழை எடுத்து என் கையில குடுனர். இவ சிரிச்சிட்டு நிக்கிறத பார்த்தவொன்னு அவர் நினைச்சா ஏதோ அடியார் வந்திருக்கார் போல, அதனாலதான் இவர் சிரிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அவர் நினைச்சார். நம்மள மாதிரி அவனா என்ன நினைச்சுப்போம், தனியா வந்தேன்னா வாழை எடுத்து தாங்க, இவ பல்ல காட்டிட்டு நிக்கால அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா அவர் என்ன நினைச்சார், ஏதோ அடியார் வந்திருக்கிறார், அதனாலதான் நம்ம மனைவி அப்படி நிக்காங்கன்னு பெருமையோடு நினைத்தார். அந்த நேரத்துல அவங்க அங்க வராரு. வந்த உடனே அவர் அடியாரை எங்கேன்னு, அடியார் வந்தார், கணபதீஸ்வரம் அத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன், உன் கணவர் வந்தா அங்க வர சொல்லு, நான் அவரோட வருவேன், பொம்பளைங்க தனியா இருக்க வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு போயிட்டாருன்னு. இவர் ஓடி ஓடி போனார். நேர போனா சொன்ன மனுஷன் சொன்ன மாதிரி அத்தி மரத்திற்கு நிழல்ல சாஞ்சு உட்கார்ந்து அவர் அங்க போய் வணங்கினார். ஐயா நான் தான் பரஞ்சோதியார். ஓ, இந்த அன்னதானெல்லாம் செய்து மாகேஸ்வர பூஜை எல்லாம் பண்றீங்க, அந்த சிறு தொண்டன் நீ தானானார். அது பெரிய பெரிய தொண்டாச்சு, ஏன் ஒன்னு சிறு தொண்டன் சொல்றாங்க, பெரிய தொண்டெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் தெரியல சுவாமி, எல்லாரும் இப்படிதான் கூப்பிடுறாங்க என்னையானார். அப்படியா, சார் அடியா காலம் தாழ்த்த வேண்டாம், மணி 1 மணி ஆகுது, எனவே தாங்கள் எங்கள் இல்லத்துக்கு வந்து திரு அமுது செய்ய வேண்டும் வாங்கன்னு கூப்பிட்ட.
அந்த நேரத்தில் வந்த அடியார் சொன்னார், நான் சாப்பிட உணவை உனக்கு கொடுக்க முடியுமா? நான் பைரவ சன்னியாசி, நான் சாப்பிடுவது பசு, அதை உனக்கு தர முடியுமானார். இவர் சொல்கிறார், என் வீட்டில் 3 விதமான பசு இருக்கு, எந்த பசு வேணும்னு சொல்லுங்க, உடனேயே சமையல் பண்ணி தருகிறேன்னார். எந்த 3 விதமான பசுவா? கறவை முடிஞ்சிட்டுன்னு கசாப்பு கடைக்கு கொடுக்கல, அந்த பசுவையும் வைத்து காப்பாற்றுகிறோம். பால் கறந்து கொண்டு இருக்கக்கூடிய பசுவும் இருக்கு, இனிமேல் பால் கறக்கக்கூடிய பசுவும் இருக்கு. அப்படி 3 பசு இருக்கு, எது வேணும் சொல்லுங்க, அதை அறுத்து நான் கறி வைத்து உங்களுக்கு தருகிறேன்னு கேட்கிறார். அப்ப இவர் சிரிக்கிறார், இந்த பசுல யாருடா கேட்டார்? நான் கேட்டது மனித பசுன்னு. மனித பசுவா? சரி சொல்லுங்க, வச்சு தரேன்னாரு. அதுவும் எப்படி வைக்கணும் தெரியுமா? ஒரு குடும்பத்துல ஒரே குழந்தையா இருக்கணும், அதுவும் 5 வயது குழந்தையா இருக்கணும், ஆண் குழந்தையா இருக்கணும், அறிவுடைய குழந்தையா இருக்கணும், சிவ சிந்தனை உடைய குழந்தையா இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய குழந்தையா இருக்கணும், உடல்ல மறுமச்சம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் கேட்கிறாரு. எதற்கு? அறுத்து கறி வைக்க. இவர் பார்த்தார், 5 வயசு பாலகனை அறுத்து கறி வச்சுட்டேன்னு வந்து சொல்லி நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட, சரி நான் எல்லாம் தயாரானோன்னு வாரேனார். கவலையே படாத, நான் இங்கே தான் இருப்பேன், நீ எல்லாம் ரெடியான உடனே சொல்லுன்னார். சரி சுவாமின்னு ஓடியே போனார். போகும்போது நினைச்சார், பிள்ளைய வளர்க்க தரையான்னு கேட்டா யாராவது தருவா? 5 வயது குழந்தை ஆம்பளை பிள்ளைய போய் அறுத்து கறி வச்சு ஒரு சாமியாருக்கு சாப்பிட போட அப்படின்னு சொன்னா யாரு குழந்தைய தருவா? நம்ம எப்படி சாப்பாடு போடுறது? பல சிந்தனையோடு வந்த உடனே மனைவி பார்த்தா, ஏன் அடியார் வரலையா? அவரை எங்க? அவரா கண்டிஷன் போட்டிருக்காருமா, அது மாதிரி சமையல் பண்ணாதான் சாப்பிட வருவாரான்னு. எதுனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பாடு போட்டுருவோம். அவர் என்ன கேட்டார்னார். இவர் இதையெல்லாம் சொல்லுகிறார். அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? இறைவன் எவ்வளவு கருணையாளன் பார்த்தேளா, இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் என தெரிந்து இன்னைக்கு தான் நம்ம பையனுக்கு 5 வயசு, ஒரே பையன்தான், நம்ம சொல்லத கேட்கக்கூடிய குழந்தை, திருநீரு உத்ராட்சம் அணிந்த சிவ குழந்தை, நம்ம குழந்தை இன்னைக்கு 5 வயது பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் முன்னாடியே ஆகல, ஒரு நாள் குறைவாவும் இல்லை. நேர பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, அறுத்து கறி வச்சு கொடுத்துருவோன்னு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப கணவனும் மனைவியும் ஒரு சேர ஒரு குடும்பத்தில் ஒத்த கருத்தோடு இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு உயர்வானதாக வரும் என்பதை பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நேர போறார், குழந்தைய போய் பள்ளிக்கூடத்துல போய் சீராளா வாடா வீட்டுக்கு போவோன்னர். அந்த குழந்தை பார்த்துச்சா, ஸ்கூல் முடிவதற்குள்ள அப்பா ஒரு நாளும் கூப்பிட மாட்டாரு. இப்ப மத்தியானமே வந்து கூப்பிட்டா ஏதோ ஒரு காரணம் உள்ளது அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை வந்துதான். வந்த உடனே இந்த அம்மா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இறைவனுடைய அடியாருக்கு உணவாக்க போறமேன்னு அந்த குழந்தைய குளிப்பாட்டி அதை முத்தம் கொடுத்தா கூட எச்சில் ஆயிருமேன்னு நினைச்சு அவளுடைய மடியிலே போட்டு அந்த தகப்பனார் அந்த வாளை எடுத்து குழந்தையை அறிய தயாராகிறார். ஏன்னா இத்தனையும் சொன்னவர் சொல்லிவிட்டார், தாய் பிடிக்க தாதை அறியனர். வெட்டன்னு சொல்லல. குழந்தையன்னா நம்ம ஆடு மாடு கோழி மனுஷன்னா வெட்டுவோம், அறியவா செய்வோம். வாழைக்காய் கத்திரிக்காய்னா அறிவோம். அப்ப அவர் என்ன சொல்கிறார்? அரிய என்றார். ஏன் அரியான்னு சொன்னார்?
குழந்தைக்கு கண்ணிலேயோ யாருடைய கண்ணிலே இருந்து நீர் வரக்கூடாது, குழந்தை கதறக்கூடாது. அப்போ வெட்டும் போது ஆடு எப்படி சத்தம் போடும், கோழி எப்படி சத்தம் போடும் நம்ம தெரியும். அப்படி பதற வைத்து அதை தரக்கூடாது, அப்படியே அரிஞ்சு தரணும்னு கேட்டார். இவர் அப்படியா நினைச்சிட்டு அங்க போன உடனே அந்த குழந்தைய தாய் மடியில போட்டிருக்கா. தகப்பன் அறிய என்று சொன்ன காரணத்தால் பரஞ்சோதியார் வாழை கையில் எடுத்திருக்கா. இந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன செய்ததான், சிவநாமத்தை சொல்லி, அம்மா அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, என்னைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு மண்ணுக்கோ தீக்கோ இரையாக போகுது. அது ஒரு அடியாருக்கு உணவாகிறதுனா நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும். எனவே சந்தோஷமாக என்னை அறிந்து அந்த அடியாருக்கு உணவு கொடுங்கன்னு குழந்தை சொல்லியிருக்கு. அப்ப அந்த குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. குழந்தை அப்படி இருக்கு, மனைவி அதுபோல இருக்கா. அதனால் கணவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது. அந்த நிலையிலே குழந்தையை அறுத்து கறி வச்சு வைக்கும் போது என்ன பண்ணனாங்களாம், தலையை வெட்டி, வேலைக்கார பொண்ணு பணிப்பெண் இருந்துச்சு பாருங்க, அது கையில தலையை கொடுத்து இதை கொல்லப்புறத்தில் வச்சிருன்னு சீராளனுடைய தலையை அந்த குடுமையோட பிடிச்சு கையில கொடுத்தார். அந்த அம்மா உள்ள போய் நினைச்சுச்சான், இவர் இவ்வளத்தையும் கேட்டவர், தலைக்கறிய கேட்ட என்ன செய்ய அப்படின்னு அந்த அம்மா உள்ள கொண்டு போய் பின்னாடி உள்ள வெண்ணி போடக்கூடிய அடுப்புல இந்த தலையை அறுத்து கறி வச்சுச்சு. இவங்க உடலை பூரா கறி வச்சு இலையெல்லாம் அறுத்து வச்சு ஓடோடி போனா அச்சி மரத்தடியில அடியார் இருந்தார். சுவாமி வாங்க, நீங்க சொன்னது மாதிரி பையனை அறுத்து கறி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், சாப்பிட எழுந்தருளுகன்னார். நேர வந்தார். கணவனும் மனைவியுமாக குழந்தையை அறுத்து கறி வச்சிருக்காங்க. ஆனா எந்த சோகத்தையும் வெளிக்காட்டவில்லை. நம்ம பெற்ற பிள்ளை ஒரு அடியாருக்கு உணவாகுதேன்னு சந்தோஷப்பட்டாங்க. அவருக்கு பாத பூஜை பண்ணினாங்க. இலைய போட்டு அவரை ஒரு பலகையை போட்டு சுவாமி உணவு உண்ண வேண்டும் என்று வேண்டினார். அவரும் அப்படியா ரெடி ஆயிட்டான்னு உட்கார்ந்தார். இலையெல்லாம் போட்டாங்க, எல்லாம் பரிமாறினாங்க. உடனே அவர் சொன்னார், நான் அத்தி மரத்துக்குள்ள இருந்தேனா, எல்லாரும் அங்க வந்தாங்களா, நிறைய பேர் அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க யாரு சுவாமி, புதுசா இருக்கு, உங்களை நாங்க இங்க பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு இந்த விவரத்தை சொன்னேன். அப்படியா அப்படின்னு கேட்டு, அந்த பரஞ்சோதியார் இல்லத்துக்கு உணவு உண்ண வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, அப்படியெல்லாம் வாழ்க்கை வரலாற அங்குள்ள மக்கள் சொன்னாங்க. உனக்கு ஒரு குழந்தை இருக்காம்ல, குழந்தை இல்லாத வீட்டுல நான் சாப்பிடுவதே இல்லையேன்னார். அவர் அந்தால சொல்றார், குழந்தை எங்கேன்னார். அது குழந்தை இப்போது உதவான் அப்படின்னு சொல்றார். சரி, குழந்தை இல்லாட்டா பரவாயில்ல, நீ உட்கார், ஏன்னா தனியா நான் சாப்பிடுவதில்லை, ஒரு அடியாரோட தான் சாப்பிடுவேன். அப்படி அடியார் இல்லாத இடத்துல நான் சாப்பிடுவதில்லை, ஒரு அடியாரு கிடைக்கல சுவாமி, அதனால தான் உங்களை தேடி நான் வந்தேன். சரி, உன்னைய பார்த்தாலும் தண்ணீர் பூசிருக்க, உத்திராட்சம் போட்டிருக்க, அடியார் மாதிரி தான் இருக்கு, நீயே உட்காருன்னு உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அவருக்கு எல்லாம் பரிமாறினாங்க. பரிமாறினோடனே இவர் இப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் நினைச்சாரு, இவர் இன்னும் எவ்வளவு லேட்டாக்குவாரோ தெரியல, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சா வந்தாலும் சாப்பிடுவார் அப்படின்னு இலையில கைய வைக்க போனார். அந்த நேரத்தில் அவர் கேட்டார், நமக்கு சபை நாகரீகம்னு ஒண்ணு இருக்கு, அது உனக்கு தெரியுமான்னார். அதுனா என்ன, எல்லாரும் ஒரே போல உட்காரணும், எப்படி இலை போடணும், எப்படி காய் பரிமாறணும், எப்படி இலையை சாப்பிட்டு முடிச்சு மடிக்கணும், இதெல்லாம் சபை நாகரிகம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம நீ முதல்ல கை வைக்க போற. நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் உணவு உண்ணுகிறேன்,
அப்படிப்பட்ட நானே பொறுமையா இருக்கேன், நீ தினமும் 3 வேளை சாப்பிடுற, ஏன் உனக்கு இந்த அவசரம் அப்படின்னு கேட்கிறார். அந்த விட்டவரு பார்த்து கேட்டார், ஆமா கை இருக்கு கால் இருக்கு எல்லாம் வச்சிருக்கிய, மூளை அது எங்கன்னு பார்த்தார். அதை நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு கொல்லப்புறத்துல அதை அடக்கம் பண்ண சொல்லிட்டேன்னு. என்ன எல்லாம் நான் சொன்ன மாதிரி செய்தியான்னு கேட்டா, ஆமான்னு. இப்போ தலைக்கறி இல்லைங்க அப்படின்னு கேட்ட உடனே பணிப்பெண் ஓடோடி அதை கொண்டு வந்தான். இப்படி ஒருவேளை சுவாமி கேட்டா என்ன செய்ய அப்படின்னு நான் இதோ தலைக்கறியை கொண்டு வந்துட்டேன்னு கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்தார், எல்லாம் சரியா இருக்கு. சரி, பையனை கூப்பிடுன்னா கூட மாட்டேங்க, அவன் இப்போதும் உதவான்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கும் கூப்பிட அப்படின்னு சொல்றார். இவர் பார்த்தார், பிள்ளையதான் அறுத்து கறி வச்சிருக்குன்னா உன் பிள்ளையவா அறுத்து கறி வச்சிருக்க அப்படின்னு போனாலும் போயிடுவாரோ அப்படின்னு பயந்து பிள்ளைய கூப்பிடுவது போல வாசல்ல போய் நின்று தெருவை பார்த்து, செல்வ மணியே சீராளா வா, வந்த அடியார் அவரோட உணவு உன்னை அழைக்கிறார் அப்பா வா அப்படின்னு கூப்பிடுறார். மனைவி பார்த்தா, பாவம் அறுத்து கறி வச்சிருக்கார், அடியார் சொல்றாரு கூப்பிடுதாலே அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு நினைச்சு இந்த அம்மா ஓடியே போனாங்க. போய் அங்க போய் நின்று, செல்வமணியே சீராளா வந்திருக்கும் அடியார் அவரோட உணவு உன்னை அழைக்கிறார் அப்பா, நீ ஓடி வா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன ஆச்சரியம், அந்த குழந்தையை என்ன உடையை போட்டு பள்ளிக்கு அனுப்பினாரோ அதே உடையோட அந்த குழந்தை அங்கே இருந்து ஓடோடி வருகிறது. பார்த்தாங்க 2 பேரும், பிள்ளையை அறுத்து கறி வச்சிட்டோமே, நம்ம பிள்ளை நம்ம அனுப்புற மாதிரி வருதே. 2 பேரும் ஓடோடி போய் அணைச்சு, சீராளா அந்த குழந்தை என்னம்மா அப்படின்னு கேக்குது. என்னடா நம்ம பிள்ளை அறுத்து கறி வச்சுட்டோம், என்ன ஆச்சரியம், பிள்ளை அதே புஸ்தகத்தை தூக்கிட்டு ஒடியே வருதே அப்படின்னு தூக்கி முத்தம் போட்டு, வா ஒரு அடியார் உன்னைய பார்க்கணுமா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனா, என்ன ஆச்சரியம், அடியாரையும் காணோம், இலையையும் காணோம், வச்சிருந்த சாப்பாடையும் காணோம். அங்கே என்ன நடந்தது என்றால், இந்த குழந்தையை அறுத்து கறி வைத்த காரணத்தால் எல்லா வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் முருகப்பெருமானை கையிலே ஏந்தி கொண்டு சோமாஸ்கந்தனாக அவர்களுக்கு காட்சி கொடுத்து, சிறு தொண்டா உன்னுடைய செயலெல்லாம் பெரிய தொண்டு, நீ என்னை வந்து அடைவாயாக என்று அந்த குடும்பத்தை அப்படியே அழைத்து சென்று சிவபெருமானுடைய கைலைக்கு அழைத்து சென்றார் என்றால், சிறு தொண்டருடைய செயல் எவ்வளவு வேண்டது. தன்னுடைய மகனையே அறுத்து கறி வைத்து கொடுத்தார் அவர். அதனால் பட்டினத்தார் சொன்னார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்றார். அடுத்த வரியில பாடுறார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். அப்படின்னா என்னன்னா, அவங்க மனைவி ஒரு வார்த்தை சொன்னதற்காக தன்னுடைய இளமை காலத்தை துறந்தாரே. அப்படிப்பட்டவர் யார் என்றால் திருநீலகண்ட குயவனார். நம்முடைய சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே முதலாவதாக பேசக்கூடிய அடியார். ஏன் முதலாவதாக வருகிறன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடும்போது திருத்தொண்டர் தொகையை நமக்கு தரும்போது அவர் முதலிலே சொன்னது அவரைதான். ஏன்னா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே, திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேனர். குயவனார்னு ஏன் ஜாதிய சொன்னார்னா, அதன் பிறகாக பாணர் குலத்தை சேர்ந்த திருநீல கண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒருத்தர் வரார். அதனால இவரை குயவனார் என்று ஜாதியை பிரித்து காட்டினார்.
சரி, அவ்வளவு பெரிய செயல் என்ன செய்தார்? இறைவனே அம்மா என்று அழைத்தாரே காரைக்கால் அம்மையார். அந்த அம்மையார முதல்ல வைக்காம எதற்காக இந்த நீலகண்ட குயவனார முதல் இடத்தை வச்சார்? அல்லது ஞான சம்பந்த பெருமான் இறைவனால அருளை பெற்று உமாதேவியார் பால் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைய முதல்ல வச்சிருக்கலாம், அல்லது அந்த அம்மையார முதல்ல வச்சிருக்கலாம். இதையெல்லாம் வைக்காது இவரை ஏன் வைத்தார்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைத்தாராம், நம்ம இந்த கண்ணால் அந்த பெண்களை பார்த்தோம், பெண்களை பார்த்த காரணத்தால் இந்த பூலோகத்துக்கு நம்ம வந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு? ஒரு பெண்ணு வீட்டில் இருந்தவரை கூட தன்னுடைய இளமையை துறந்தார் என்றால் எவ்வளவு சிறந்தது. எனவே அவருடைய பெயரை முன்னால் வைக்க வேண்டும் என்று திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியே என்று அவரை வைத்தார். அப்படிப்பட்ட அவருடைய செயலை சொல்கிறார். தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம், ஆகாய ஸ்தலமான அந்த ஸ்தலம், சிதம்பரம் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தலம். திரு அண்ணாமலை, சிதம்பரம் எல்லாம் ஒரு உயர்வான ஒரு ஸ்தலம். எப்படி திருச்செந்தூர் ஸ்தலம் உயர்வாக இருக்குதோ, 6 வரை வீடுகளிலே உயர்வாக பேசப்படக்கூடிய இடம் எதுன்னா திருச்செந்தூர் தான். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்கள் நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த தில்லையில இருக்கக்கூடிய கோபுரம், அதுல இருக்கக்கூடிய கூரையை பார்த்தீங்கன்னா 72,000 ஆணிகளை கொண்டு 21,600 தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. அப்படி வேய்வதற்கான காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முதல் சுவாசம் விடுகிறான். அந்த சுவாசத்தை எண்ணிக்கையாக கொண்டு நம்முடைய நாடி நரம்புகள் 72,000 நாடி நரம்புகளை குறிக்கும் வகையிலே அந்த இடத்திலே வேயப்பட்டுள்ளது. 4 பெருமக்களும் 4 வாசல் வழியாக அங்கே வந்து வழிபாடு செய்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருவாசகம் என்ற அற்புதமான நூலை நம்முடைய எம்பெருமான் திருக்கரங்களால் எழுதி இப்படிக்கு அம்பலக்கூத்தன் என கைசாந்தி இட்டு அந்த தில்லை நடராஜருடைய திருப்படி பஞ்சாட்சரப்படி நம சிவாய அந்த படி அதுல வைக்கிற. நான் என்பது மறைப்பாற்று, மா என்பது மலங்கள், சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா என்பது இந்த உயிர்கள். இந்த உயிர்கள் அருள் சக்தியின் துணையோடு சிவமாம் தன்மையை பெற வேண்டுமானால் அந்த மறைப்பாற்றலில் இருந்து நீங்க வேண்டும், அந்த மலங்களில் இருந்து நீங்க வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கினால் வா என்ற அருள் சக்தியோடு சிவத்தை உயிர்கள் அடையலாம். எனவே அந்த உயர்ந்த சொல் நமச்சிவாய, அது நம்மை கரையேற்றும். நமச்சிவாய நாமத்தை ஒவ்வொரு நாளும் 108 முறை யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உயர்வான ஒரு நிலையை அடையலாம். நமச்சிவாய பதிகத்தை நம்முடைய அருளாளர்கள் அனைவரும் கொடுத்தார்கள். இதே பட்டினத்தாரும் சொல்கிறார், பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவர் தமர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேனார். அப்படிப்பட்ட பஞ்சாட்சரப்படி அந்த தில்லையில வாழ்ந்தவர் தான் இந்த குயவனார் திருநீலகண்டன். அவர் திருநீலகண்டத்து மீது மிகுந்த பற்றுடையவர். அவருடைய தொழில் மண்பானை செய்து விற்பது. இப்படி மண்பானை செய்து விற்கக்கூடிய குயவனார் ஒவ்வொரு அடியார்களுக்கும் திருவோடுகளை செய்து கொடுப்பார். அதை யாருக்காவது பைசா வாங்க மாட்டார், சிவ தொண்டாக திருவோடு கொடுப்பார். இப்படி இவருடைய செய்கையை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று
அந்த பரம்பொருள் அங்கே வருகிறார். வந்தவர் ஒரு திருவோடை கொண்டு வருகிறார். அந்த திருவோடை கொண்டு வந்து இவர் கையில கொடுத்து, அப்பா இந்த ஓடை வச்சுக்கோ, நான் பின்னால வந்து உன்னை கேட்பேன், அப்பத்தான் இந்த ஓடு எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு அதனுடைய பெருமை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்கிறார். சரி சாமி, கவலையே படாதீங்க, நீங்க தந்த அந்த ஓட்டை நான் பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு பெட்டிக்குள்ள துணியெல்லாம் வச்சு சுத்தி அதை ஒரு சின்ன பாக்ஸ்ல வச்சு அதை பெரிய பெட்டிக்குள்ள வச்சு மூடி பாதுகாக்கிறார். அப்படியெல்லாம் பாதுகாக்கிறார். அதன் பிறகாகத்தான் ஒரு நாள் அவர் வருகிறார். நான் அன்னைக்கு ஒரு நாள் உன்னை ஓட்டு கொடுத்தனே, அந்த ஓடை எங்கேனர் அவர் சொன்னார். சரி, பத்திரமா வச்சிருக்கேன், நான் இதோ போய் கொண்டு வரேன்னு அப்படின்னு போனார். ஓடி பெட்டியை திறந்து பார்த்தா ஓடை காணும். என்னடா ஓடை காணவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அங்க ஓடையும் காணல. நேர வருகிறார். அப்பா ஓடை காணவில்லையேன்னு. ஓடை காணலையா? நான் நினைச்சேன், இந்த ஓட்டினுடைய பெருமையை எடுத்து சொல்லும் போதே நினைச்சேன் நீ இந்த ஓடை எடுத்திருப்பேன்னு நினைச்சேன்னார். இல்லை சுவாமி, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்படியா? நீ எடுக்கலைன்னா உன்னுடைய குழந்தையின் கரத்தை பிடித்து நான் இந்த ஓடை எடுக்கவில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னார். சுவாமி, எங்களுக்கு குழந்தை இல்லையேன்னார். குழந்தை இல்லையா? சரி, அப்படின்னா மனைவியின் கையை பிடித்து சத்தியம் பண்ணி கொடுன்னார். அவர் அப்படி பார்க்கிறார். ஏன்னா இவர் இப்படியே பானை செய்து வித்து அடியார்களுக்கெல்லாம் ஓடு கொடுத்த இவர் ஒரு சின்ன வீக்னஸ் இருந்துச்சு. அதை சேக்கிழார் எழுதுகிறார், இன்பத்துறையில் எளியரானார். வேற ஒரு பெண்ணை தேடி போயிட்டார். அந்த மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் நம்மளை வீட்டில் வச்சுட்டு ஒரு தாசி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார்னு தெரிஞ்சது. அப்ப அவ வந்து திரும்ப இவர் அழைக்கும் போது சொன்னா, எம்மை தீண்டி வீராயினும் திருநீலகண்டம்னு. தன்னை தீண்டுவாரின்னு சொல்லாம எம்மை என்று பன்மையால் சொன்னதால் இவரை மட்டுமல்ல எந்த பெண்ணையும் மனதால தீண்டாம 27 வயதுல இருந்தவர் இன்னைக்கு 70 வயதை தாண்டிட்டு அதுவரையில மனைவியை தொடாமல் வாழ்ந்தார். மற்ற எந்த பெண்களையும் தொடாமல் வாழ்ந்தார். ஒரே வீடு, கொயவனார் வீடுனா எப்படி இருக்கும் தெரியும்? ஒரு சின்ன குடிசை, அதுல ஒரு பக்கம் கணவன் படுத்துடுதார், ஒரு பக்கம் மனைவி படுத்துறாங்க. அப்படி இருந்தும் இளமையை துறந்து ஒருவர் தொடாமல் வாழ்கிறார். கணவனுக்கு என்ன வேணாலும் இந்த அம்மா செஞ்சு கொடுக்காங்க, இவளுக்கு என்ன வேணாலும் அவர் செய்து கொடுக்கிறார். அவர் மண்பானை செய்தாரா, மண்ணை எடுத்து போக்குறாரா, இந்த அம்மா தண்ணி ஊற்றி பிணைஞ்சு கொடுக்குது. பானை செய்து வைக்கிறாரா, வெயில்ல காய வைத்து எடுத்து கொடுக்குது. அப்படி வியாபாரம் செய்யறதுக்கு விற்குது. என்ன வேலை உண்டோ குடும்பத்தில் உள்ள அவருக்குள்ள வேலையை செய்து, குடும்ப வேலையை செய்து குடும்பத்தை நல்லறமாக கொண்டு செல்லுது. ஆனா ஒருவருக்கொருவர் தொடுவதில்லை. இப்படி இவர் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றுதான் நம்முடைய அப்ப இந்த திருவிளையாடலை செய்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, என்னடா இது, குழந்தைய கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுன்னா பிள்ளை இல்லைங்க, ஓட கொடுன்னா உள்ளதான் சாமி வச்ச ஓட காணலைங்க. இப்ப என்னன்னா மனைவி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுனா மனைவிய தொட மாட்டேங்க. என்னதான் சொல்ற, நீ நேர கோயிலுக்கு வானார். அவரும் போனார், இவரும் போனாங்க. அடியாரெல்லாம் கூப்பிட்டார். இந்த பாருங்க, ஒரு ஓடு கொடுத்த இவர் அதை வச்சுட்டு இப்ப இல்லைங்க, பிள்ளையும் இல்லை சத்தியம் பண்ணதுக்குங்க, மனைவியை தொடமாட்டேங்காரு. இதெல்லாம் எப்படி நியாயம்? நீங்களே பதில் சொல்லுங்கன்னு எல்லாரும் பார்க்காங்க. சாமி சொல்லத மாதிரி மனைவி கருத்தை பிடித்து சத்தியம் பண்ண வேண்டியதானே.
அந்த நேரத்தில் அவர் சொன்னார், எங்க 2 பேருக்கும் உள்ளேயே ஒரு பிரச்சனை, அதனால அவர் சபதம் செய்துள்ளார். என்னன்னு, எம்மை தீண்டிவீராயின் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொன்னதால் நான் அவளை தொட முடியவில்லை, எனவே அந்த அடியாரிடம் அவரை தொடமாட்டேன் என்று சொன்னேன். உடனே ஒரு பெரிய கம்புகுச்சி, அதான் அங்கே ஒரு குளம், அந்த குளத்துக்கு இளமை நீக்கியார் குளம்னு இன்னைக்கும் பேரு. அது தில்லை சிதம்பரத்துக்கு அருகில இருக்கு. அந்த குளத்துல இந்த குச்சியை 2 பேரும் பிடிச்சிடுங்க, முங்கி எழும்பி சத்தியம் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் கையை பிடிக்காண்டா, கம்பு குச்சியை பிடிச்சிட்டு முங்குங்கன்னு. 2 பேரும் மூழ்கினார்கள். எழும்புனா அந்த 70 வயசுல உள்ளது போய் சாமியார் ஓட கொண்டு கொடுக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே தோற்றத்தோடு இவர்கள் இருவரும் மாறினார்கள். அப்படி அந்த வயதானவரை கூட அந்த குளம் மாற்றியதால், அவரை இளமையாக்கியதால் அந்த குளத்திற்கு இளமை நீக்கியார் குளம் என்று பெயர். அப்படி இருவரையும் இளமையாக்கி இருவரையும் ஒரு சேர வைத்து உலக இன்பத்தை அனுபவித்து என்னோடு வா என்று அருள்வாக்கு கொடுத்தார் தில்லை கூத்தன். அப்படி சிவகாமி அம்மையோடு காட்சி கொடுத்த அந்த பரம்பொருள் இதை மனதிலே கொண்டு அவர் சொல்கிறார், அவர் வாளால் மகவறிந்து உட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன ஒரு வார்த்தையால் இளமையை நான் துறக்கலையே அப்படின்னு சொல்றார். 3ஆவதாக சொன்னார், நாள் 6 நாளில் கண்ணை பெயர்ந்து கொடுத்தானே அவனை மாதிரி நான் கொடுக்கலையே. ஒருத்தன் குழந்தைய கொடுத்தான், ஒருத்தன் இளமையில தன் மனைவியை கொடுத்தான், இன்னும் ஒருவர் தன்னையே கொடுத்தாரு. இத மாதிரியெல்லாம் நான் செய்தனா அப்படின்னு பட்டினத்தார் கேட்கிறார். அதுதான் கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய ஊர் உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர். அது எங்க இருக்குன்னா போத்தப்பி நாட்டில் இருக்கு. நாட பாருங்க, அந்த நாடு கண்ணை பெயர்ந்து அப்புவார் என்பது தெரிந்தோ என்னமோ, பெயர்த்து அப்பிய நாடு போர்த்தப்பி நாடு. ஊரு உடும்பு. சிவபெருமானை கண்ணப்ப நாயனார் உடும்பு போல பிடிச்சிருந்தார். நம்ம திருப்பெருந்துறைக்கு இன்னைக்கு போனா அங்க போகக்கூடிய வாசல்ல 2 பக்கம், அதுல ஒரு பக்கம் ஒரு உடும்பினுடைய படம் இருக்கும், இன்னொரு பக்கம் குரங்கினுடைய படம் இருக்கும். எதற்காக அதை வைத்தார்கள்? உள்ளே சென்று திருப்பெருந்துறை இறைவனை வணங்க செல்பவரே, உள்ளே போகும்போது நீ குரங்கு போல மனம் அலைவாய்ந்து கொண்டு இருந்தா அந்த மனத்தோடு உள்ள சென்ற நீ இறைவனை உடும்பு போல பிடித்து அவனுடைய அருளை பெற்று வா என்பதை சொல்வதாக அமைந்த அற்புதமான இடம் திருப்பெருந்துறை. அதனால் அல்லவா நம்முடைய மாணிக்க வாசகர் பாடும்போது இறைவனை சிக்கன பிடிக்க வேண்டும் என்று பாடினார். உம்பர்கரசி ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்து எங்குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொரு துணை சீக்கிர பிடித்தேன் எங்கே எழுந்தருள்வதீனே. இறைவனை நம்ம சிக்கனை பிடிச்சா அவன் நம்மளை விட்டு எங்க போவான்? பட்டுக பற்றற்றான் பட்டை அப்பட்டை பட்டுக பற்றி விடற்குனர். உலக பற்றிலிருந்து நிலையாமையில் நாம் இருக்கோமே, இந்த நிலையில்லாத பொருட்களிலிருந்து நீங்கி நிலையான இன்பம் எது, மெய்ப்பொருள் எது, அதை நாம் அறிய வேண்டுமானால் பற்றில்லாதவனான இறைவனுடைய திருவடியை பற்று. அப்படி பற்றுனா இந்த உலக பொருட்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்றுகள் எல்லாம் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட நிலையில அந்த உடுப்பு அங்கே நாகன் தத்தை
குழந்தை என்ற தம்பதிகள், வேடுவ குல தலைவர்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைய கையில கொடுக்கறாங்க. அவ அப்பா வேடுவ தலைவன் தூக்கி பார்த்தா பிள்ளை குண்டு குண்டுன்னு இருந்தா, தின்ன இருந்ததா. எனவே திண்ணன் என்ற நாமத்தை போட்டார்கள். பேரு வைக்கலே எவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு. முன்னாடி எல்லாம் பேரு வச்சாங்க, இறைவனுடைய நாமத்தை பேரை வச்சாங்க. ஒரு பேரை வச்சு முருகா செந்தில் அப்படின்னு நம்ம கூப்பிட்டா முருகப்பெருமான் நினைச்சிடுவாரா நம்மளதான் கூப்பிடுதாங்க. அப்படியெல்லாம் இறைவனுடைய நாமத்தை வைத்து பேர் வைத்தார்கள். கொஞ்ச காலகட்டம் போன பிறகு அம்மா அப்பா பேரை வச்சாங்க. இன்னைக்கு அதுவும் போயிட்டு பெத்தவங்க பேர் வைப்பதே இல்லை. நேர போய் நியூமராலஜியில போய் என் பிள்ளை இந்த டேட்ல பிறந்திருக்கு, பேரை வச்சு கொடு, அதை நான் வைக்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. இதுக்கு 2000-3000 ரூபாய் செலவு பண்ணி பேர் வைக்காங்களே. வைக்க பேரு நம்மளை அந்த குழந்தைய கூப்பிட்டா அந்த பேர் அலையாட்ட நின்று குழந்தைய காப்பாற்றும். வச்ச பேரை சொல்லி கூப்பிடுதாங்களா அப்படின்னு இல்லை. உதாரணமா பார்த்தீங்கன்னா அச்சையா என்றால் குறைவில்லாத நிறைவானு பேர். அவங்க என்ன பண்ணுறாரு, அச்சையான்னு வைங்க, அது நிறைவில்லாது. அதனாலதான் ஒரு குறைவும் உங்க குழந்தைக்கு வராது. அச்சையானா அச்சய திதியை, அச்சையா என்றெல்லாம் நம்ம சொல்றோம். தாமரை அப்படி நிலோற்பவம் மலர் அப்படி பேரை வைன்னு சொன்னா இவங்க அங்க வந்து அச்சையான்னு பேரை வச்சுட்டு பிள்ளைய எப்படி கூப்பிடுதாங்கன்னு பார்த்தா அச்சு அச்சு. அப்ப என்ன பிரயோஜனம்? இதுக்காகலாம் அச்சுன்னு கூப்பிடுறதுக்காக 3000 ரூபாய் செலவு பண்ணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆம்பளை பேருன்னா விக்னேஷ்னு பேர் வச்சு கொடுத்தா விக்கி விக்கின்னா அந்த பையன் விக்கியை சேர்த்துருவான் போல. அதனால பேர் எதற்கு வைக்கிறோம், அந்த பேர் எப்படி காப்பாற்றும், இப்படியெல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் தெரியல. அதுக்கு அடுத்து இன்னைக்கு என்னத்தையோ வாயில பேர லிஸ்ட போய் பார்த்தா பிள்ளைகளுக்கு பேரு வாயில கூட வர மாட்டேங்குது. என்னெல்லாமோ பேரை வைக்கிறான். இந்த அளவுல இருக்கு. அந்த ஆளு பார்த்தாராம், தின்னு இருந்துச்சான், தின்னனார்னு பேர் வச்சார். அந்த குழந்தைக்கு வேடுவ கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அது அதையெல்லாம் பயின்றது. அதன் பிறகு சொன்னார், அப்பா ரொம்ப நாள் கழிஞ்சு நீ பிறந்திருக்க, என்னால வேடுவ தொழிலுக்கு போக முடியல, நீ இன்னையிலிருந்து போறியா அப்படின்னு அந்த வேடுவ தொழிலை செய்ய வேட்டையாட மகனை அனுப்புகிறார். 16 வயதுல குழந்தையோடு நாணன் காணன் என்ற 2 பேர் கூட போறாங்க. அப்படியே வேட்டையாடல் தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அவர் போறார். போனா இரவு வரையிலும் எந்த விலங்கும் மாட்டல. என்னடா ஒண்ணுமே கிடைக்கவே இல்லையே, அப்ப என்ன செய்ய, எப்படி நம்ம சாப்பிட அப்படின்னு பாக்குற அந்த நேரத்திலே ஒரு முள்ளம்பன்றியானது குறுக்காக போச்சு. போன உடனே சொன்னாரு, டே இந்த ஒரு பண்டி போகுது, எடு வில்ல விடுனர். அவர் வில்லை எடுத்து அம்மை பாய்ச்சுகிறார். அது தொலைத்தது, அந்த முண்ட பண்டி கீழே விழுந்தது. அப்ப அவர் சொன்னார், இதை சுட்டு கறி வைக்க நேரம், நீங்க வைங்க அப்படின்னு காடண்டை கொடுத்து நீ இதை கறி வை. நானண்ட கேட்டார், இங்க எங்கேயாவது சுற்றி பார்க்கலாமா? ஆமா, உங்க அப்பா வருவார், இந்த மலைக்கு மேல குடுமி தேவர்னு ஒருத்தர் இருக்கார் காளகஸ்தில, நீ அங்க வரையா, அங்க நான் உனக்கு காட்டுறேன். நேர படியேறு போகும்போதே பல விதமான சத்தங்கள் கேட்குது. அவர் சொல்லுகிறார், பலவிதமான சத்தம் கேட்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, தின்னா இது காடு பத்தியா, இங்குள்ள பறவைகள் விலங்குகள் சத்தம், நீ பயப்படாத வான்னர். இவருக்கு அது கேட்கல. அவருக்கு என்ன கேட்டது, 36 தத்துவங்களையும் கடந்த நிலையிலே ஒருவனுக்கு எப்படி இறைவனுடைய சிலம்பொலி கேட்குமோ அது கேட்டது. சேரமான் பெருமானுக்கு சிலம்பொலி கேட்கும். ஒரு நாள் கேட்கல. ஏன் கேட்கல, நான் பூஜை சரியா பண்ணலையா அப்படின்னு இறைவன் கெஞ்சிறார். சுந்தரரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் எம்பெருமான். சுந்தரன் ஒருத்தர் பாடிட்டே இருந்தாரா, அவருடைய பாட்டை நான் கேட்டுட்டு இருந்தேனா, மெய் மறந்துட்டேன்ப்பா, அதான் சிலம்பொலி கேட்கலன்னு.
அப்ப 36 தத்துவங்களையும் கடந்த நிலையிலே யார் ஒருவர் இறைவனை சிந்தனை செய்கிறார்களோ அங்க இறைவனுடைய சிலம்பொலி கேட்கும். அது கேட்டது. ஆனா இவங்கெல்லாம் காட்டுல விலங்கு பறவை அப்படின்னு நேர போனார். குடும்பி தேவரை பார்த்தார். நம்மளும் நேர போகும்போது சிவலிங்கத்தை பார்க்கும். என்னதான் செய்தோமா, இப்ப கருவறை வரையும் கொண்டு விட்டோன்னா நேர பார்க்கும். சாமியை பார்த்தோமா, வெளியில நேரம் ஓடி வந்தோமா, இதுதான் நம்ம செய்து. அவர் அங்க போய் நின்று கேட்கிற, இந்த சிவபெருமான் இந்த குடும்பி தேவர் ஒத்திலே அங்க இருப்பார். இந்த காட்டுல ராத்திரி அவருக்கு பயமா இருக்காதா? யார் இவருக்கு சாப்பாடு கொடுப்பா? பாவ துணைக்கு ஆளும் இல்லாம சாப்பாடும் கொடுக்காம இருக்காரு. அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன செய்யலாம்னார். அப்ப கூட போனவன் சொன்னா, இங்க ஒரு அர்ச்சகர் வருவார், கொஞ்சம் தண்ணியை கொண்டு விடுவார், கொஞ்சம் மலரை போடுவார், ஏதோ பிரசாதம் வைத்து பூஜை பண்ணி போவார். இதைத்தான் நான் பார்த்துருக்கேன்னாரு. அப்படியா? அப்ப நம்மளும் அதே மாதிரி செய்து அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு கடகடன்னு இறங்கினார். பொன்முகரி ஆறு போகுது. பார்த்தார், அபிஷேகம் பண்ணணுமே, இந்த ஆற்று நீரை எப்படி கொண்டு போக, கையில பாத்திரம் இல்லையே அப்படின்னு கைனால அழுனார். வாயில வச்சுக்கிட்டார். என்ன மலரை கொடுக்கணும்னு தெரியாது. சைவம் மலர் எப்படி பறிக்க வேண்டும், ஒவ்வொரு பூஜைக்கு எப்படி கட்ட வேண்டும், அதையெல்லாம் நமக்கு சொல்லி உள்ளது. என்னென்ன வகை பூக்கள் எப்ப பறிக்கணும், பூச்சிகள் அரிக்காததா இருக்கணும், தேன் நிறைந்ததா இருக்கணும், மனம் உள்ளதா இருக்கணும், மலர்ந்தும் மலராத பூவா இருக்கணும். அந்த பூ வண்டு அடிக்க கூடாது. அப்ப வண்டு போய் தேனை எடுத்த பூவா இருக்கக்கூடாது. நம்ம வாங்கினோமா, பூ வாங்கினதை மறந்துட்டோமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோமா, சரி நாளாயிட்டு இந்த பூவை என்ன செய்ய, இருக்காரு சிவபெருமான் போய் கொண்டு கொடுத்தது அப்படின்னு கொடுப்பதல்ல. பூவை எப்படி கொண்டு போகணும், ஏதோ கூடையில வச்சு காலுக்கு கீழே ஆட்டிகிட்டே போய் கொடுப்பதல்ல. பூவை வயத்துக்கு பக்கம் மேலே வச்சு நெஞ்சில படும்படியாக பூவை கொண்டு போய் கொடுக்கணுமா. அப்ப பூ எப்படி பறிக்கணும், எந்தெந்த கால பூஜைக்கு எவ்வாறு கட்டணும், எப்படி ஏறத்துல பறிக்கணும், இப்படியெல்லாம் புஷ்ப விதி இருக்கு. அது திருவாவடுதுறை ஆதினா புஷ்ப விதினே ஒரு புக்கே போட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியல. அவருக்கு இருந்ததெல்லாம் அன்பு அன்பு அன்பு. எனவே கிடந்த மலர்கள், காட்டு மலரை பறிச்சார். தான் தலையிலேயே சொல்லிட்டார். குடுமியில நேர பார்த்தார். டே பந்திய ரெடி பண்ணிட்டியா? சரி, அதை கொண்டா. வாங்கினார். அதுல ஏதாவது முள்ளு இருந்தா சிவபெருமான் தொண்டையில குத்திருமே. சவைச்சு ருசி பார்த்து நன்றாக இருக்கிறாரா பார்த்து தொண்டையில எடுத்தார். நேராக செல்கிறார். நம்ம பாஷையில சொன்னா வாயில வைத்திருந்த நீரை வச்சு சிவலிங்கத்துக்கு மேல துப்பினார்னு அர்த்தம். துப்பு. அடுத்த 2 தலை 2 உடுப்பு உழுப்பினார். அந்த பூவெல்லாம் விழுந்தது. அபிஷேகம் முடிஞ்சு, பூ அர்ச்சனை முடிஞ்சு. அதுமுறை தொன்னை மலரை எடுத்து, இந்த கறி கையில இருக்கு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. போவே மாட்டார் போல சாப்பிடாட்டா அப்படின்னு இறைவன் மறைக்கிறார். அந்த நேரத்தில் சரி சாப்பிட்டார். வா போவோம் அப்படின்னு போயிட்டார். அங்க பார்த்தா இவர் போன உடனே இறைவன் கருணையால் அந்த கறியெல்லாம் அங்கங்கே கிடக்குது. அடுத்து சிவகோச்சாரியார் வந்து பார்க்கிறார். இது யாரு வேலை, இப்படி மாமிசத்தை கொண்டு காட்டு மலரை போட்டு எல்லாம் இந்த கோயிலை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு திட்டிகிட்டே செய்கிறார். இப்படி 5 நாட்கள் கழிந்தது. 5வது நாள் சிவகோச்சாரியார் வேதனைப்படுறார். யாரு வேலைன்னு தெரியலையே, ஒரு நாளும் இதே மாதிரி செய்யறாளே, எப்படி இறைவா இது யாருடைய வேலைன்னு கண்ணீர் வடித்தார். சிவகாச்சாரியாருடைய கனவிலே இறைவன் சொல்கிறார், அவனுடைய அறிவெல்லாம் என்னை பற்றிய அறிவு, அவனுடைய செயலெல்லாம் எனக்கு இனியங்க. அவருக்கு இனிமையா இருக்கா. எது? துப்புரு. அந்த காட்டு மலரை கொடுக்கல, சந்தோஷமா இருக்கு. ஏன்? இறைவன் பார்த்தது அவன் மனக்கிடங்கை மட்டுமே, அவனுடைய உள்ளத்தை மட்டுமே. எம்பெருமான் மலர் கிடைக்கவில்லை என்று சாக்கிய நாயனார்
கல்லை தூக்கி போட்டு நமச்சிவாய நமச்சிவாயன்னர் அருளை கொடுத்தார். செருப்பு காலால கண்ணப்பர் மிதிக்கிறார், அருளை கொடுத்தார். வில்லால் அடித்தார், அவருக்கும் அருளை கொடுத்தார். மலரம்பால் போட்டவனை எரித்து சாம்பலாக்கினாரே, காரணம் என்ன? தவத்தை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மலரம்பை போட்டதால் அந்த மன்மதன் எரிந்து சாம்பலாகினான். முருகப்பெருமானுடைய அவதாரம் கந்தபுராணம் சொல்லுது. அப்ப அதே நேரத்தில் நம்முடைய உள்ள எண்ணம் என்ன? நீ எதை கொடுக்கிறாய் முக்கியம் அல்ல, எந்த மனநிலையோடு கொடுத்தாய், உன்னுடைய அன்பு எப்படி இருந்தது. நம் மனதை இறைவன் பார்க்கிறான். அப்ப அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், அவருடைய செயலெல்லாம் எனக்கு இனிய, அவனுடைய அறிவெல்லாம் என்னை பற்றிய அறிவு, அவர் சிந்தை என்னை பற்றிய. அதனால நீ எதுவும் நினைக்காத, நாளைக்கு போய் மறைந்து நின்று பாரு நடக்கதேனர். நேராக மறுநாள் வந்து நிற்கிறார். இவர் வரும்போதே அசுப சகனங்கள் வருது. ஏண்டா இன்னைக்கு இப்படியெல்லாம் வருதேன்னு ஓடோடி வருகிறார். இறைவனுடைய கண்ணிலே இருந்து ரத்தம் வடிவதை பார்த்தார். நம்மளே நினைப்போம், கல்லில் இருந்து ரத்தம் வருதாமே, அது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு 4 பேரும் சொல்லிடுவோம். ஆனா இவர் என்ன நினைச்சார் தெரியுமா? எம்பெருமானே, இறைவனுடைய கண்கள் இருந்து ரத்தம் வருதே, இது யாருடைய வேலைன்னு சுத்தி முத்தியும் பார்த்தார். இறைவனுடைய மறைத்தல் தொழிலால் அவன் நின்னவன் இவருக்கு கண்ணுக்கு தெரியல. இல்லைன்னா சிவகாச்சாரியார உண்டு இல்லைன்னு பார்த்திருப்பார். ஆனா இவரை மறைத்து வைத்தார். நேராக பார்த்துட்டு நினைச்சார், நம்ம இப்படியே பார்த்துட்டே இருந்தா நேரம் ஆகிரும், ரத்தம் நிறைய போய் நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணுகிறார்? அது பச்சிலையே ஊனுக்கு மருந்துன்னு பச்சிலையை பிழிந்து விட்டார். கண்ணில இருந்து ரத்தம் வருவது என்ன செய்யல, நிக்கல. அதன் பிறகு ஊனுக்கு ஊனே சிறந்தது என்று தன்னுடைய கண்ணை பெயர்ந்து அப்பினார். ரத்தம் வருவது நின்றது. உடனே சொன்னார், அப்பா ரத்தம் நின்றுட்டு, இவருடைய கண்ணில் ரத்தம் வடியுது, ஆனந்த கூத்து ஆடுகிறார். அந்த நேரத்தில் இவருடைய உள்ள கிடங்கை நமக்கு உணர்த்த 2வது கண்ணிலும் ரத்தம் வருகிறது. நான் இனி கவலைப்பட மாட்டேன் என்று அடுத்த கண்ணு இருக்குது. சிவபெருமானே என்னை மன்னிச்சுக்கோ, கண்ணு இருந்தது நான் வச்சுட்டேன், இப்ப 2வது கண்ணை எடுத்தா எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியாது, எனவே நான் செருப்பு காலால் அடையாளம் வைக்கிறேன்னு அடுத்த கண்ணை எடுத்து வைக்கிறார். ரத்தம் நிற்கிறது. ஆனால் அவர் அம்பை எடுத்து கண்ணை தோண்ட போகும்போது இவருடைய கண்களிலும் ரத்தம் நிற்கிறது, இறைவன் கண்ணிலும் ரத்தம் நின்றது. ஆனா என்ன நடந்ததுன்னா, சிவலிங்கத்தில் இருந்து ஒரு கை வெளிப்பட்டது. கண்ணப்பன் கையை பற்றி நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்று 3 முறை ஒரு உச்சாடனம் வருகிறது. ஒன்று, நீ தோண்டுவது கண்ணப்பா, இனிமேல் உன்னுடைய பெயர் கண்ணு, இந்த உலகம் உள்ளவரையிலும் உன்னுடைய பெயர் நிற்கும் என்று கூறினார். அப்படி இறைவனுக்கே கண்ணை கொடுத்தார் 6 நாளிலே. அதைத்தான் அவர் சொன்னார், 4 கண் பெயர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் சென்று ஆளாவது எப்படியோ. அதைத்தான் தலைப்பு, ஆளாவது எப்படியோ. அப்படி பட்டினத்தார் இந்த பாடலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்படி இறைவனுக்கே கண்ணை பெயர்ந்து அப்பிய அவருடைய கருணையை நினைத்து நம்ம மாணிக்க வாசகர் சொல்கிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டமேன், என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவந்த வான் கருணையினர். உன் கருணை எப்படிப்பட்டது, நான் இது மாதிரியெல்லாம் செய்யலேங்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வேடுவ குலத்தில் பிறந்தாரு. அவர் என்ன முற்பிறவி அவருக்கு என்னன்னா, அவர்தான் அர்ஜுனன். அர்ஜுனனாக இருந்து சிவபூஜை பண்ணி பாசுவத அசுரம் கேட்க இருந்தார். பாசுவத அசுரம் வேண்டுவதற்காக பூஜை செய்யும்போது அவருடைய மனதிலே நான் என்ற எண்ணம் இருந்தது. சிவபூஜையிலே நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருந்தது. அவர் பூஜை செய்யும் போது அந்த பூஜையை கலைக்க ஒரு பன்றி வந்தது. பன்றி வந்தவுடன் உமாதேவியார் கேட்கிறார், சிவபூஜை பண்றானே பன்றி வருதேன்னு, வா
அந்த பண்டியை நம்ம விரட்டிடலான்னு சிவபெருமானும் தேவியும் வேடுவன் வேடுவச்சியாக வருகிறார்கள். வந்து 2 பேரும் நிக்காங்க. இவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். சிவலிங்கத்துக்கு பக்கத்துல பண்டி வந்த உடனே அம்பை எடுத்து போடுவோம் என்று நினைக்க பின்னால் இருந்து ஒரு அம்பு கரெக்டா படுகிறது. அந்த பண்டி இறக்கிறது. இவன் பார்க்கிறான், யாருடா விட்டாங்கன்னு. பின்னாடி வேடுவன் இருக்கா. இந்த வேடுவன் நம்ம தான் வில்லுக்கு விஜயன் இருந்தோம், இவன் நம்ம வில்லையும் தாண்டி விட்டுட்டானே. இந்த வேடுவன் அந்த வேடுவ குலத்தை இழிவாக பேசுகிறார். எனவே வேடுவ குலத்திலே பிறந்தார். அந்த நேரத்தில் திரும்ப பூஜை செய்ய அவர் போடக்கூடிய மலர்கள் எல்லாம் அந்த வேடுவன் வேடுவச்சி காலிலே விழுந்தது. போய் வணங்கி நிற்கிறான். அப்பொழுது அவர் சொன்னார், என்ன உனக்கு வேணும்னர். முக்தியை கொடுனர். முக்தி இப்ப தர முடியாது, நீ பாஸ்வேர்டு அஸ்திரம் கேட்டு தானே வேங்கின, இப்ப அஸ்திரத்தை வாங்கிக்கோ. அடுத்த ஜென்மத்தில் வேடுவ குலத்துல பிறந்து ஒரு பண்டியால் உனக்கு எனக்கு சம்பந்தம் வரும், அன்று என்னை வந்து அடைவாயினர். இறைவனுடைய கருணையால் முற்பிறவியில் செய்த புண்ணிய பலத்தின் காரணமால் இந்த பிறவிலே கண்ணப்ப நாயனாராக வந்து நமக்கு அவருடைய அன்பை நமக்கு கொடுத்தார். எனவே அன்பு சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதை அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அன்பு வடிவமான அந்த இறைவனை, கருணை தெய்வம் கந்தனை நாம் வணங்குவோம். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் அந்த இறைவன் தர வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நல்லொரு சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பை கொடுத்து திருக்கோயில் இணை ஆணையாளர் தக்கார் ஆலய பணியாளர்களுக்கும் உபயதாரருக்கும் வந்து செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கும் மெஞ்ஞான பானுவாகி குள்ளாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையன் திருமரபு நீடோடி தலைக மாதோ ஆறிடு தடந்தோய் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வேட்பை குரு செய்தனி வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விழியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே 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 என்று அந்த குகன் நமக்கு அருளை தர வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, செந்தில் நாதனுக்கு, செந்தில் நாதனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம்.